நம்முடைய பிதாவாகி தேவனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. அதிகால வேளையிலே ஒரு வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிப்போம். 33ஆம் சங்கீதம் 12 முதல் 15 ஆகிய வசனங்களிலே, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாயிருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்து அறிகிறார். ஹல்லேலூயா! கவனித்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த வேத பகுதி நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தரே தேவன். ஹல்லேலூயா! அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனம், நம்ம எல்லாருமே அவருடைய ஜனம் தான். பாக்கியமுள்ள ஜனம், நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து நம்மளை பார்க்கிறார். நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதல்ல நம்மளை தேவன் பார்ப்பார். கர்த்தருடைய பிள்ளைகள் அதை கரெக்டா கிளியரா புரிந்து கொள்ளணும். 24 மணி நேரமும் முதல்ல ரவிராஜ ஸ்கேன் பண்ணுவார். என் வாழ்க்கையிலே நான் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு வழி விலகுறேன், கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து, அவர் எங்க இருந்து பார்க்கிறாரு? வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். அட் அ டைம் எல்லாரையும் பார்த்துட்டு இருக்காரு. சில குடும்பத்துல நான் வெளிநாட்டுல இருக்கேன் அப்படிம்பீங்க, உங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. ஐயா நான் ஒரு கிராமத்துல இருக்கேன், உங்களையும் பார்த்துட்டு இருப்பாரு. நான் காலையில டியூட்டில இருக்கேன், உங்களையும் பார்த்துட்டு இருக்காரு. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்களை நேரடியா பார்த்துட்டு இருக்காரு. தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். நம்ம எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கார், கண்ணோக்கமா இருக்கிறார். அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா 15ஆம் வசனம், அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி. ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா நம்ம இருதயம் முதல்ல எப்படி இருக்கு என்பதுதான் ஹையஸ்டான கேள்வி. அவருடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, நம்ம இருதயத்தை முதல்ல உருவாக்குறார். அப்பா, எனக்கு அந்த வேர்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்து அறிகிறார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி செக் பண்ணி பார்ப்பாரு. இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி, நம்மளை உருவாக்கி தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை யாராவது, ஐயா நான் புதுசா இணைந்திருக்கேன், இன்னும் என் குடும்பத்துல சில ஆசீர்வாதங்களை நான் இன்னும் பார்க்க முடியல, ஏன், எதுக்கு அப்படின்னு சொல்லி ஒருவேளை இருதயத்துக்குள்ள இந்த கேள்விகள் இருந்தால், முதல்ல தேவன் இருதயத்தை உருவாக்குறாராம். இருதயத்தை உருவாக்கும் போது விட்டு கொடுக்கணும், தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியணும், தேவனுக்கு பிரியமானபடி வாழணும். நம்மளோட வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே செக் பண்ணணும். இதை ஏன் சொல்லித்தரேன் அப்படின்னா, மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறாரு. கர்த்தர் தான் தேவன் சொல்லி நம்ம சொல்லிடுவோம். ஆனா நம்ம இருதயம் புதுசா உருவாகிட்டா அதுதான் கேள்வி. நான் ஒரு பழைய கம்பெனில வேலை பார்த்தேன்.
அந்த கம்பெனியில் எனக்கு கொஞ்சம் சேலரி கம்மியாக இருந்துச்சு, வேலையும் அதிகமாக இருந்துச்சு, ப்ரமோஷனும் இல்லை. ரொம்ப வருஷமா நான் வேலை பார்க்கேன், அங்கே என்னை யாருமே மதிக்க மாட்டேங்காங்க. எனக்கு புதுசா ஒரு வேலை கிடைக்கி அப்படின்னு சொன்ன உடனே இந்த பழைய கம்பெனியில் உள்ள எல்லாம் க்ளோஸ் பண்ணி அடுத்த புது கம்பெனிக்கு போய் சேருவாங்க. அங்க சம்பளம் கூட, ப்ரமோஷன் எல்லாமே உண்டு. நம்ம இந்த பூமியில இருக்கிறோம், நம்ம இருதயம் இந்த உலகத்தை சார்ந்து இருக்கா? அது கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டிய காரியங்கள். ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, 119ஆம் சங்கீதத்திலே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது. 119ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது, உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் என்று ஜெபிக்கிறார். என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. அப்ப தேவன் எதை பிரதர் பார்ப்பாரு அப்படின்னா, என் இருதயம் இந்த உலகத்தோடு ஒட்டிட்டு இருக்கா, இல்ல இந்த உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்ட இருதயமா இருக்கா? நிறைய குடும்பத்துல எங்க இந்த பிரச்சனை ஆரம்பிக்கும் சொல்லி பார்க்கும்போது, ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கோம். என் இருதயம் இந்த உலகத்தினுடைய காரியங்களை ரொம்ப எப்படி சொல்லலாம், உலக கவலை, இச்சை, இந்த உலகத்தினுடைய எல்லா பாரம் இதெல்லாம் இதயத்துக்குள்ள வந்துடும். நினைவு பிறந்ததிலிருந்து இன்னைக்கு வரை உள்ள எல்லா ரெக்கார்டிங் ஃபுல்லா நினைவுல இருக்கும். எதுவுமே வெளியே போகாது, எல்லாம் உள்ளேயே கிடக்கும். நான் சின்ன வயசுல அப்படி வாழ்ந்தேன் அப்படிம்பாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சின்ன வயசுல இன்னும் ஞாபகம் வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் வந்தாச்சுன்னா புது சிருஷ்டி என்று எழுதப்பட்டிருக்கு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய காரியங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் வெளியில போயிருக்கணும். வசனம் தெளிவா எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்ய எல்லாம் கவனித்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு காலவேளையில என்ன தெரியுமா யோசித்து பார்க்கணும்? என் இருதயத்தை கர்த்தர் உருவாக்கும் போது அவர் எந்த அளவுக்கு செம்மையா உருவாக்குவார். என் இருதயம் செம்மையா இருக்கா? தேவன் என்னைய பார்க்கும்போது என் இருதயம் செம்மையா இருக்கா? என் இருதயம் கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருக்கா? என் இருதயத்துக்குள்ள உலக காரியங்கள் இருக்கா? என் இருதயம் மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கா? என் இருதயத்திலே தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத காரியங்கள், தேவையில்லாத குப்பைகள் இதெல்லாம் இருதயத்துக்குள்ள இருக்கா? இத ஒரு மனுஷன் செக் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் அவனோட இருதயம் நல்லா ஃப்ரீயா ஆயிரும். இதை ஏன் சொல்லித்தர அப்படின்னா, நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்கும் போது என் வாழ்க்கையில நான் எங்கேயாவது கர்த்தரை விட்டு வழி விலகி இருக்கிறேன்னா அந்த வசனத்து மூலியமா என் கூட ஆவியானவர் பேசும்போது முதல்ல நான் சரண்டர் ஆயிடுவேன். முதல்ல தேவன்ட்ட அர்ப்பணிச்சிருவேன். என்னை தாழ்த்துறப்பா, இந்த வசனத்து மூலியமா என் கூட நீங்க பேசிட்டு இருக்கிறீங்க, இந்த வசனத்துக்கு நான் இன்னும் கீழ்படியணும்பா, எனக்கு கிருபை தாங்கப்பா. ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா, என் இருதயம் இந்த உலகத்தினுடைய காரியத்துல ஒட்டிட்டு இருக்க கூடாது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. மண்ணு அப்படின்னாலே நம்ம மண்ணுல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கோம். இந்த பூமியில நிறைய காரியங்கள் சொல்லலாம். நம்ம பரலோகத்தோடு கனெக்டிங்ல இருந்தால் ஆசீர்வாதம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, என் இருதயம் தேவன் உருவாக்கிட்டு இருக்காரு. எப்படி உருவாக்கி இருக்காரு அப்படின்னா, செம்மையா உருவாக்கி இருக்காரு.
அதுல கொண்டு போய் ஒரு பொய், ஒரு கபடு, கொஞ்சம் வஞ்சகம், கொஞ்சம் தந்திரம், கொஞ்சம் ஏமாத்துறது, கொஞ்சம் இந்த உலகத்துடைய காரியங்கள், இச்சை, மோக இச்சை, காம விகாரம், அசுத்தம், அருவருப்பு, பாவம், துர்க்குணம், ஒரு பெரிய ஒரு பட்டியல இருக்கு. பெருமை, அகந்தையான வார்த்தை, மேட்டிமையான வார்த்தை, எதெல்லாம் உள்ள கொண்டு போய் வைக்கிறோமோ அதுக்கப்புறம் நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தையிலையும் அது கலந்துரும். எது கலந்துரும்? எனக்கு கொஞ்சம் பெருமை வந்துட்டு அப்படின்னா பேச்சுல கொஞ்சம் பெருமை வந்துடும். என் இதயத்துக்குள்ள யாரு மேலேயாவது கசப்பு இருந்துச்சுன்னா நான் பேசும்போது கசப்பு அப்படியே வாயில வந்துடும். யாரு மேலேயாவது கோபத்தோடு இருக்கிற அப்படின்னா நான் பேசும்போது வார்த்தையில அப்படியே கோபம் வரும். யாரு மேலேயாவது நான் ஒரு பகையா இருக்கிறேன் அப்படின்னா பேச்சிலேயே அந்த பகை தெரியும். இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பேசும்போது யார் மேல எவ்வளவு அன்பா இருக்கிறோம். அன்பா இருக்கும்போது வார்த்தை ஃபுல்லா அன்பா வரும். எரிச்சலோடு இருக்கும்போது வார்த்தை ஃபுல்லா எரிச்சலா மாறும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது அந்த உலகத்தினுடைய எல்லா வார்த்தைகளும் இதயத்துக்குள்ள இருந்து மெதுவா வெளியில வரும். அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, எதுக்கு நம்ம இவ்வளவு கோவப்பட்டோம், ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி உட்கார்ந்து யோசிப்பாங்க. திரும்பி பார்த்தா 2 குடும்பம் பிரிஞ்சு போயிடும். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் உண்டு. வாயை திறந்தாலே போதும், எப்ப பார்த்தாலும் தூசணமான வார்த்தை, கோபம் தலைக்கு மேல ஏறிடும். அதுக்கப்புறம் பார்த்தா என்ன நடந்துச்சு, குடும்பம் பிரிஞ்சு போயிட்டு. ஏன் குடும்பம் பிரிஞ்சு போச்சு? கோபம், மூர்க்க வெறி. அவங்க நினைச்சதுதான் கரெக்ட், நான் சொன்னதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. லாஸ்ட் பார்த்து அந்த குடும்பம் பிரிஞ்சு போச்சு. இந்த கடைசி காலத்திலே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போது சில வேளையில ஒரு மனுஷன் சாபத்துக்குள்ள போயிருதான், ஒரு மனுஷன் பஞ்சத்துக்குள்ள போயிருதான், ஒரு மனுஷன் கஷ்டத்துக்குள்ள போயிருதான், ஒரு மனுஷன் வேதனைக்குள்ள போயிருதான், ஒரு மனுஷன் தனிமைக்குள்ள போயிருதான். எதனால இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஆழமா போய் பார்க்கும்போது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டிட்டு இருக்கு. வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையை எல்லாம் கவனித்திருக்கிறார். என் இருதயத்தை உருவாக்குறாரு, முதல் பாயிண்ட். 2வது, நான் என்னெல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் எல்லாவற்றையும் கவனித்து இருக்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கு. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கேன். நான் எந்த இடத்துல பேசுறேன், என்ன நோக்கத்துக்காக பேசுறேன், எல்லாமே பரலோகத்துல இருந்து என்னை நேரடியா ஸ்கேன் பண்ணிட்டு இருக்காரு. சில குடும்பத்துல நினைப்பாங்க, 31 நாளும் பேசுறீங்க பிரதர். ஆமா, செத்ததுக்கு அப்புறம் பரலோகத்துல ஜட்ஜ்மெண்ட் டேல போய் நானும் நிக்கணும். நன்மை செய்தால் நித்திய ஜீவன், தீமை செய்தால் நித்திய ஆக்கினை. உங்களை பரலோகத்துக்கு நேரா நான் திருப்புறேன் அப்படின்னா நான் பரலோகத்துக்கு போய் சேர முடியும். ஒரு மனுஷன் பரலோகத்துக்கு வரணும், எப்படி வரணும்? சிறு பிள்ளை போல மாறி. அப்ப என் இருதயத்துக்குள்ள இந்த உலக காரியங்கள் இருக்குமானால் நான் சிறு பிள்ளை போல மாறலன்னு அர்த்தம். என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத காரியங்கள் இருக்குமானால் நான் எதுலயோ அடிமையா இருக்குன்னு அர்த்தம். சிலவங்களுக்கு ஃப்ரெண்டுனா ரொம்ப பிடிக்கும், சிலவங்களுக்கு வேற ஏதாவது ஒரு காரியம் பிடிக்கும், சிலவங்களுக்கு பொருள் ஆசையில இருப்பாங்க, சிலவங்களுக்கு பண ஆசையில இருப்பாங்க, சிலவங்களுக்கு தங்கம் தான் ஆசையா இருக்கும், சிலவங்களுக்கு யாருமே இருக்கக்கூடாது, அவங்க மட்டும்தான் நல்லா இருக்கும், அப்படி ஒரு சுயத்துல இருப்பாங்க. இதெல்லாம் என்ன பிரதர் அப்படின்னா, இருதயம் எதை சார்ந்து இருக்கு? அதான் நான் சொன்னேன், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும் போதுதான் அவங்க ஒரு அடிமையில இருக்காங்கன்னு அர்த்தம். வசனம் தெளிவு எழுதப்பட்டிருக்கு. அவருடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி
உருவாக்கின தேவனுக்கு ரவிராஜ் எப்படிப்பட்டவன் எல்லாமே அவருக்கு தெரியும். சிம்பிளா சொல்றேன். என்னை உருவாக்கியிருக்காரு, என்னை அங்கிருந்து பார்த்துட்டு இருக்காரு, நான் என்ன செய்து கொண்டிருக்கேன் எல்லாமே அவர் அங்கிருந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நான் எங்க தப்பிச்சு ஓட முடியும்? நான் எங்கேயுமே போக முடியாது. அதனால அந்த பூமியில வாழ்ற வாழ்க்கை கொஞ்ச நாள். அந்த கொஞ்ச நாளுமே தேவனுக்கு பிரியமானபடி வாழ்ந்தால் முடிவிலே நமக்கு நித்திய ஜீவன். கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. நம்மலாம் யாரு அப்படின்னா, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதி. அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்மலாம் யார் அப்படின்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமா இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமா இருக்கிறார். எல்லாரையும் செக் பண்ணி பார்க்கறான். நீங்க எந்த வீட்டுல இருக்கிறீங்க, எந்த ஊர்ல இருக்கிறீங்க, எந்த பட்டணத்துல இருக்கிறீங்க, எந்த தேசத்துல இருக்கிறீங்க, கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களை பார்க்கிறார். அதான் பெரிய கிஃப்ட். அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் உங்களை பார்க்கிறது மாத்திரமல்ல, இன்னொரு ஸ்கேன் உள்ள வருது. அந்த ஸ்கேன் எப்படி இருக்கும் அப்படின்னா, முதல்ல என்னை அவுட்புட்ல பார்ப்பாரு. அடுத்த ஸ்கேன் நேர என் ஹார்ட்ல நான் என்னெல்லாம் உள்ள பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். சில குடும்பத்துல நைட்டே யோசித்துருவாங்க, காலைல தூங்கி எழுந்திரிச்சாச்சு, இன்னைக்கு இத்தனை போய் பேசணும், இன்னைக்கு இவ்வளவு ரூபா சம்பாதிக்கணும், இன்னைக்கு இந்த வண்டியை விற்கிறதுக்கு இத்தனை போய் சொல்லணும், ஒரு 2 வீலர் விற்கிறதுக்கு இவ்வளவு போய் சொல்லணும், ஒரு பிசினஸ் பண்றதுக்கு இவ்வளவு போய் பேசணும். வேலை செய்யற இடத்துல, ஆபீஸ்ல, எந்தெந்த இடத்துல வேலை பார்க்குறாங்களோ அந்தந்த இடத்துல போய் பேசுறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இவங்க மைண்ட்ல செட் ஆயிரும். வேலைக்கு போன உடனே அந்த இடத்துல எப்படி தகுந்த மாதிரி போய் பேசணுமோ பேசிடுவாங்க. ஒரு 1/2 hour லேட்டா போயிருப்பாங்க. நான் இப்பதான் வந்தேன்னு சொல்ல மாட்டாங்க, நான் வந்து கொஞ்ச நேரம் ஆச்சு அப்படிம்பாங்க. இப்படி ஒவ்வொரு நேரத்திலையும் வார்த்தையை மாத்தி 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 பேசிக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் பரலோகத்துல தேவன் பார்த்துட்டு இருப்பார். நம்மளை சிருஷ்டித்த கர்த்தர் பார்த்து கொண்டிருப்பார். எப்படி பார்ப்பார் தெரியுமா? முதல்ல அவுட்புட், ரெண்டாவது இன்புட். அந்த இன்புட் எப்படி இருக்கும் அப்படின்னா, காலைல தூங்கி எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு நான் இஎம்ஐ கட்டணும், இன்னைக்கு நான் பணம் கொடுக்கணும், இன்னைக்கு நான் கடன் அடைக்கணும், இன்னைக்கு என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், இன்னைக்கு என் கணவருக்கு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும், இன்னைக்கு இவ்வளோ ரூபா பணம் வேணும், இன்னைக்கு இவ்வளவு தேவை இருக்கு. இதையெல்லாம் யோசித்து 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 இதெல்லாம் தேவன் இருதயத்தை பார்த்துட்டு இருப்பார். நமக்கு எவ்வளவு பிரச்சனை இருக்கு, எவ்வளவு போராட்டம் இருக்கு, என்ன தேவை இருக்கு, என்ன தடை இருக்கு, எதுல கட்டப்பட்டிருக்கோம், எல்லாமே தேவனுக்கு தெரியும். ஐயா, அப்ப நாங்க என்னதான் செய்யணும்? உங்க இருதயத்துக்குள்ளே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இருக்கணும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள். சத்திய ஆவியானவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவார். பரிசுத்த ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்தீர். ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளேயும் பரிசுத்தத்துக்குள்ளேயும் உங்களை வழி நடத்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் இதயத்துக்குள்ள இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. கிருபையின் ஆவியாக நமக்குள்ள இருக்கும்போது, நமக்குள்ள வாழும்போது நம்முடைய வாழ்க்கையில சகல விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இருதயத்துக்குள்ள தேவனுடைய வார்த்தை இருக்கும்போது, நம்ம நடக்கும்போது எல்லா விதமான வாசலும் திறக்கப்படும். செம்மையான இருதயமா இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் வேண்டாம். அதை கண்டுபிடிக்கிறது தான் பெரிய திறமை. 1000 கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். ஆனால் என் இருதயம் எதுல அடிமையா இருக்கு? நான் எந்த காரியத்திலே அடிமையா இருக்கேன்? சிம்சோன் எதுல அடிமையா இருந்தான்? ஸ்நேகம். இன்னைக்கு நிறைய குடும்பத்துல எதுல அடிமையா இருக்காங்க? ஸ்நேகம்.
சிநேகம் ஒரு வார்த்தையில் அடிமையா இருப்பாங்க. நிறைய வேளையில சிநேகத்துக்காக பல கிலோமீட்டர், பல தேசங்கள் கூட போயிருவாங்க. கேட்டா சிநேகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிம்பாங்க. கர்த்தரை விட்டு வழி விலகி போயிருவாங்க. அவர்களுடைய இருதயங்களை எல்லாம் அவர் உருவாக்கி அவர்கள் செய்கையெல்லாம் கவனித்திருக்கிறார். ஒரு குடும்பத்தை தேவன் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னக்கூட்டி இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சிருக்கணும். வீட்டில் புதுசா வீடு கட்டும்போது கரண்ட் எடுப்பாங்க. அந்த கரண்ட் எடுக்கும்போது போய் எழுதி கொடுக்கணும். இத்தனை நம்பரு, அப்புறம் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே ப்ரூஃப் கொடுத்து எங்கள் வீட்டுக்கு கரண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுப்பாங்க. கவர்மெண்ட் செக் பண்ணி தான் நம்ம வீட்டுக்கு கரண்ட் வரும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எனக்கும் தேவனுக்கும் உள்ள தொடர்பு எப்படி இருக்கு? தேவன் பார்ப்பாரு. என் இருதயத்துக்குள்ள என்ன இருக்கு, எங்க வீட்டுல என்ன இருக்கு, எங்க குடும்பம் எப்படி இருக்கு, எங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை எப்படி இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை நான் சர்ச்சுக்கு போய் எப்படி இருக்கிறேன், எல்லாமே தேவன் பார்ப்பாரு. வேலைக்கு போற இடத்துல எப்படி இருக்கிறீங்க, தேவன் பார்ப்பாரு. வியாபாரத்துல இருக்கும்போது எப்படி இருக்கிறீங்க, தேவன் பார்ப்பாரு. வியாபாரத்துல உண்மையா இருக்கிறீங்களா, தேவன் பார்ப்பாரு. வேலையில உண்மையா இருக்கிறீங்களா, தேவன் பார்ப்பாரு. குடும்பத்துக்குள்ள ஒருமனப்பட்ட ஆவியில இருக்கிறீங்களா, தேவன் பார்ப்பாரு. கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் இருக்கா, தேவன் அறிவார். எல்லாமே தேவனுக்கு தெரியும். இதெல்லாம் பார்த்துதான் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். வசனம் அழகா எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாக கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாக தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது. நம்மெல்லாம் பாக்கியம் உள்ள ஜனம் தான். நம்ம இருதயத்துக்குள்ளே கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் ஏதாவது இருக்கா, இதை மட்டும் நம்ம கொஞ்சம் கண்டுபிடிச்சு கரெக்டா ஒரு டைரியில் எழுதி வைக்கணும். என்கிட்ட இப்படி ஒரு சுபாவம் இருக்கு, என்கிட்ட இப்படி ஒரு குறை இருக்கு, நான் இதுல அடிமையா இருக்கேன். ஒரு பையன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவங்க அப்பா டெய்லி நைட்டு தண்ணி அடிக்காரான். எங்க அப்பா டெய்லி தண்ணி அடிக்காருனே அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்லிட்டு இருந்தான். ஒரு குடும்பம் எதுல அடிமையா இருக்கு? கிறிஸ்டியன் தான், சர்ச்சுக்கு போற குடும்பம் தான், ஆனால் வெளியே தெரியாது, தண்ணி அடிக்கிறாங்க. ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா பாவத்திலே சிக்கி கொள்ளும் போது எல்லாமே வீடு ஃபுல்லா நஷ்டமாய் போயிருது. பாவத்திலிருந்து வெளியில வந்து முழு இதயத்தோடு பாவ மன்னிப்பு அறிக்கை பண்ணி மனம் திரும்பி ஜெபிக்கும் போது இழந்து போனது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்தை பார்க்கிறாரு. அவர்களுடைய இருதயங்கள் எல்லாம் அவர் உருவாக்கி, நம்ம இருதயத்தை உருவாக்குன தேவன் நம்மளை பார்க்கும்போது அவருக்கு தெரியுமா தெரியாதா? அதை சிம்பிளா நம்ம எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, ஒரு குடும்பம் வீடு கட்டுறாங்க. வீடு கட்டும்போது அந்த வீட்டுல எப்படிலாம் வீடு கட்டினாங்க அவங்களுக்கு தெரியும். அதே போல தேவன் நம்மளை உருவாக்கி இருக்கிறாரு. உருவாக்குன தேவனுக்கு என் இருதயத்துக்குள்ள தேவையில்லாத குப்பையை கொண்டு நான் வச்சிட்டேன்னா அவருக்கு தெரியும். அவர்கள் செய்ய எல்லாவற்றையும் கவனித்திருக்கிறார். இதை செக் பண்ணி ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு தேதியில இந்த செய்தி மூலியமாக நம்ம எதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நம்முடைய தேவன் இருதயத்தை உருவாக்கி இருக்கிறார். இருதயத்தை பார்க்கிறாரு. இருதயத்தை பார்த்துதான் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை மகிமை அந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பத்தையுமே தேவன் சந்திக்க வேண்டும். எத்தனையோ தேவைகளோடு அதிக அளவில் இணைந்திருக்காங்கப்பா. ஆனாலும் பொறுமையோடு வேதத்தை வசனத்தை கவனித்து கேட்டாங்கப்பா. எங்க இருதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டுருங்க. எங்க இருதயத்தை உருவாக்குன தேவன்பா நீங்க. உங்க சமூகத்துல நாங்க வருகிறோம். கர்த்தருக்கு பிரியம் இல்லாமல் என்னென்ன காரியம் இருக்கோ எல்லாவற்றையும் நீக்கி போட்டுருங்க. உமக்கு பிரியமானபடி நாங்க வாழணும்ப்பா. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. படிக்கிற பிள்ளைகள் இணைந்திருக்காங்க. படிப்பு அப்பா, இந்த வருஷத்துல நல்லா படிச்சு மார்க் எடுக்கணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க.
காலேஜ் படிக்கிறாங்க, கத்த கிருபை செய்யுங்க. வெளிநாட்டுல படிக்கிறாங்க, கத்த கிருபை செய்யுங்க. கால வேளையில அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், எனக்கும் வரங்கள் செயல்படணும், நானும் கர்த்தருக்கா எழும்பி பிரகாசில ஆசைப்படுறாங்கப்பா. எங்க இருதயத்தை பாக்குறீங்கப்பா. இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவா இருந்தாலும் நீக்கி உங்க பிள்ளைகளை கர்த்தர் கரம் தொட்டு அபிஷேகம் பண்ணுங்க. உம்முடைய தழும்புல கரத்தினால தொடுங்க. உம்முடைய கரம் பிள்ளைகளை தொட்டா போதும்பா. பரிசுத்தவளை நிரப்புங்க, அக்னி அபிஷேகம் நிரப்புங்க, பிள்ளைகளை சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க. உம்முடைய கிருபையால நிரப்புங்க, உம்முடைய வல்லமையால நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தால மூடுங்க ராஜா. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, சத்துருவ மேல அபிஷேகம் நிரப்புங்க, ரட்சிப்பின் வசு தாங்க ராஜா, நீதியின் சால்வை தாங்கப்பா, துதியின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா. என்னுடைய எண்ணங்கள் எல்லாம் கிறிஸ்துவோட எண்ணங்களா மாறட்டும். எங்க சிந்தனை கிறிஸ்துவோட இணைக்கப்படட்டும்ப்பா. எங்க இதயத்துக்குள்ள கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் எதுவா இருந்தாலும் எடுத்து போட்டு எங்க இதயத்துக்குள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியர் மட்டும்தான் இருக்கணும்ப்பா. சுயம் சாகட்டும், மாம்ச எண்ணங்கள் அழிக்கப்படட்டும்ப்பா, ஜென்ம சுபாவம் அழிக்கப்படட்டும்ப்பா. கிறிஸ்துக்குள் நாங்க ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கணும்ப்பா. எங்களோட அவைகள் எல்லாம் கிறிஸ்துவோட அவையமா மாறட்டும். கலாத்தியர் 4:6 படி தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்கள் அனுப்பினார் என்று வேதத்தின்படி குமாரனுடைய ஆவியினால் நிரப்பி எங்களை ஆசீர்வதிங்கப்பா. என்னுடைய சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா. நீதிமான் சிரசின் மேலே ஆசீர்வாதத்தை வைங்கப்பா, வைங்கப்பா, வைங்கப்பா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை பெறுவார் என்று வேதத்தின்படி கர்த்தரை நம்புகிறவனும் செழிப்பான் என்று வேதத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசுறீங்க. அப்பத்தின் தண்ணீரை ஆசுறீங்க, கையின் கீழ் ஆசுறீங்க. யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ள எந்த இடத்துக்குள்ள அப்பா தங்களை தாழ்த்தி கொண்டிருக்காங்களோ அவங்க இருக்கிற இடத்துல எல்லா தடைகளெல்லாம் நீக்கி கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா, கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையுமே ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்துக்காங்கப்பா. அவங்க இருக்கிற பட்டணத்திலே பரிபூர்ணமாக ஆசீர்வதிங்க ராஜா. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசீர்வதிங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ எல்லா குடும்பமும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. இந்த நாள் முழுதும் கர்த்தர் கூட இருங்கப்பா. உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்கப்பா. முன்னும் பின்னுமா தேவ தூதரை நிப்பாட்டுங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளணும் அப்பா. விசேஷமாக கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களோட அக்கிரமம், எங்களோட பாவம், எங்களோட மீறுதல் எங்களுக்காக தான்ப்பா நீங்க கல்வாரியிலே அப்பா ஜீவனை தந்து எங்களுக்காக மரித்து வேத வாக்கின்படி அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்கப்பா. எங்களுடைய பாவத்தை எல்லாம் சிலுவையில் சுமந்தவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரே உம்மை அழைக்கிறோம்ப்பா. உம்முடைய பாதவில வருகிறோம்ப்பா. எங்களுக்காக தான்ப்பா நீங்க ஜீவனை தந்தீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. மரித்தேன் சதா காலங்கள் உயிரோடு சொன்னீங்க ராஜா. மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. ஜீவாதிபதியானவரே விசேஷமாக எங்களுக்காக பிதாவிடத்துல பரிந்து பேசுகிறவரே உண்மை அழைக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்தில் உள்ள குறைகள், குற்றங்கள், அக்கிரமங்கள், பாவங்கள், மீறுதல் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. கல்லான இதயத்தை எடுத்து போட்டு சதையான இதயத்தை தாங்கப்பா. உம்முடைய நல்ல ஆவியை தாங்கப்பா, உணர்வுள்ள ஆவியை தாங்கப்பா, இச்சை மேற்கொள்ள கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ ஜீவனை கட்டளிடுங்கப்பா, தீர்காயுசை தாங்கப்பா, பரிபூர்ணமான சுகம், பலன், ஆரோக்கியத்தை தாங்கப்பா. எந்த குடும்பத்துல வியாதியோடு பலவீனத்தோடு அப்பா போராடி கொண்டிருக்காங்களோ இந்த நாளிலே உங்க பிள்ளைகளுக்கு பரிபூர்ணமான சுகத்தை கட்டடுங்க, பரிபூர்ணமான விடுதலை தாங்கப்பா. எல்லா குடும்பத்தை கர்த்தர் வேலை அடைத்து ஆசீர்வதிங்க. சகல குடும்பமும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் வேலை அடைபடுது ராஜா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள்ளே எங்களை தாழ்த்தறோம் ராஜா. அந்த நாளிலும் பிறந்த நாள், திருமண நாள் யாரெல்லாம் கொண்டாடுறாங்களோ அந்த குடும்பத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும்ப்பா. 1000 மடங்கு அப்பா பல்லிக்கு பெருகணும் கர்த்தர் கிருபை தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா வெளிநாட்டுல இருக்காங்கப்பா. அவங்க இருக்கிற இடத்துல சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா, சகல விதமான பாதுகாப்பு தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோங்களோ உங்க பிள்ளையோட மன விருப்பத்தை நிறைவேற்றி தாங்கப்பா. வீடு கட்ட கத்த கிருபை செய்யுங்க, புதுசா வீடு வாங்க கத்த கிருபை செய்யுங்க, இடம் வாங்க கத்த கிருபை செய்யுங்க, வாகனம் வாங்க கத்த கிருபை செய்யுங்க. சில குடும்பத்துல வண்டியில ஆசைப்படுறாங்கப்பா, கத்த கிருபை செய்யுங்க.
புதுசா வேலைக்கா ட்ரை பண்றாங்க, கவர்மெண்ட் வேலைக்கா ட்ரை பண்றாங்க. வாசல் திறந்து கொடுங்கப்பா. தேவ திட்டத்தின்படி உங்க பிள்ளையோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் ராஜா. பிதாவுக்கு பிரியமானபடி இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. எல்லாவற்றைக்கா ஸ்தோத்திரம் செலுத்துறோம்ப்பா. தீமையான காரியத்தை வெறுத்து நன்மை செய்யணும்ப்பா. பரிசுத்தமா வாழணும்ப்பா. சத்தியத்தை அறிகிற அறிவிலே அப்பா விருத்தி அடையணும்ப்பா. இன்னுமா சத்தியத்தை அறியணும்ப்பா. அப்படிப்பட்ட கிருபையில தாங்கப்பா. விசுவாசத்துல வளரணும். கிருபை தாங்கப்பா. விருத்தி அடையணும். கிருபை தாங்கப்பா. யாரெல்லாம் தங்களை தாழ்த்துறோம் பக்தி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்க்கறத கிருபை செய்யுங்கப்பா. பரிசுத்தமா வளர்க்கறத கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தை வாசிக்க தியானிக்க கிருபை தாங்கப்பா. இருதய மனக்கண்களை திறந்து தாங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. குடும்பம் முழுவதும் உங்களோட ரத்த கோட்டைகளை வேலடைங்கப்பா. அந்த நாளில் ஜெபிக்கிற குடும்பத்தை எல்லா குடும்பத்துக்கு வேலடைத்து ஆசீர்வதிங்க ராஜா. அப்பிரயோஜனமான ஊழியக்காரப்பா. வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் உள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்துக்குள் எங்களை தாழ்த்துகிறோம். என்னுடைய சிந்தனை, எங்களுடைய இருதயம், எங்களுடைய நினைவு எல்லா அவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே நாமத்தினாலே வேறுபடும் ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்துங்க. உங்க பாதவிலை தாழ்த்து அப்படின்னோம். துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜா ஒருவருக்கே செலுத்திடுவோம்ப்பா. வெளியில புறப்படுறாங்கப்பா. வெளியில புறப்படுற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலடைத்து ஆசிரியங்கப்பா. கர்ப்பத்திரிக்கா ஜெபிக்கிறான்ப்பா. கர்த்தர் மனம் இருங்க. மாசமா இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்க. டெலிவரி போறாங்க கர்த்தர் கூட இருங்கப்பா. திருமண தேவைக்கா ஜெபிக்கிறாங்க. எல்லா விதமான வாசல் திறந்தாங்கப்பா. வயசு அதிகமாயிட்டு போகுதுப்பா. இன்னும் திருமணம் முடியாம இருக்குப்பா. கர்த்தர் வாசல் திறந்து விடுங்கப்பா. சில குடும்பத்துல 35 வயசு, 36 வயசு, 38 வயசு ஆகுதுப்பா. வாசல் திறந்துதாங்கப்பா. வாசல் திறந்துதாங்கப்பா. வாசல் திறந்துதாங்கப்பா. எல்லா தடையெல்லாம் விலகி போகட்டும்ப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் சில குடும்பத்துல கற்பத்திரிக்கா ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்கப்பா. அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கப்பா. திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் கணவன் மனைவிக்கு ஒருமனப்பட்ட ஆவில்ல கோர்ட்டுக்கே சொல்லி போயிட்டுதான்ப்பா. அந்த குடும்பம் மறுபடியும் இணைந்து வாழணும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தர் பொறுப்படுத்தல் உங்க நாமம் மட்டும் பயன்படுத்தும். உங்களுடைய ஜீவன்களை தாழ்த்து விடுங்க. துதி கன மகிமை எல்லாம் கர்த்தராகிய இயேசு ராஜா ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவில் பிரியமானவர்களே 93630641 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்துள்ளுங்கள். தொடர்ந்து இணைந்தீர்கள். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.